ശ്ലോകം 41. രോഹിണി പഞ്ചവർഷാജ ഷഡ്വർഷാ കാളികാ സ്മൃത ചണ്ഡികാ സപ്തവർഷാ സ്യാദഷ്ടവർഷാ ച ശാംഭവി. രോഹിണി പഞ്ചവർഷാ ച ഷഡ്വർഷാ കാളികാ സ്മൃത ചണ്ഡികാ സപ്തവർஷா ஸ்யாத் அஷ்டவர்ஷா ச சாம்பவி. 5 வயசு இருக்கிற பொன் குழந்தைய ரோஹிணி அப்படின்னும் 6 வயசு இருக்கிற பொன் குழந்தைய காளிகை அப்படின்னும் கூப்பிடலாம். 7 வயசு இருக்கிற பொன் குழந்தை சண்டிகையும் 8 வயசு இருக்கிற பொன் குழந்தை சாம்பவியுமாக்கும். எல்லாம் அம்பாளோடு ஓரோரோ பிராயங்களுக்கு தகுந்த மாதிரி பேருகளையாக்கும் இங்க நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 42. நவவர்ஷா பவே துர்கா சுபத்ரா தசவார்ஷிகே அத ஊர்த்வம் நகர்த்தவ்யா சர்வகாரிய விகர்ஹிதா. நவவர்ஷா பவேத் துர்கா சுபத்ரா தசவார்ஷிகி அத ஊர்த்வம் நகர்த்தவ்யா சர்வகாரிய விகர்ஹிதா. 9 வயசு இருக்கிற கன்னிகைய துர்கை அப்படின்னும் 10 வயசு இருக்கிற கன்னிகைய சுபத்ரை அப்படின்னு கூப்பிடலாம். 10 வயசுக்கு மேல இருக்கிற கன்னிகைகளை இந்த நவராத்திரியில பூஜா விஷயங்களுக்கு தவிர்க்கணும். 1 வயசு பிராயம் இருக்கிற கன்னிகைய பூஜைக்கு ஸ்வீகரிக்கப்படாது. 2 வயசுலேருந்து 10 வயசு வரைக்குமாக்கும் கன்னிகைகளை பூஜைக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. 2 வயசு பிராயம் இருக்கிற கன்னிகைய குமாரிகா அப்படின்னு சொல்லப்படுறது. 3 வயசு இருக்கிற கன்னிகைய திரிமூர்த்தி அப்படின்னும் 4 வயசு இருக்கிற கன்னிகைய கல்யாணி அப்படின்னும் 5 வயசு இருக்கிற கன்னிகைய ரோஹிணி அப்படின்னும் 6 வயசு இருக்கிற கன்னிகைய காளிகா அப்படின்னும் 7 வயசு இருக்கிற கன்னிகைய சண்டிகா அப்படின்னும் 8 வயசு இருக்கிற கன்னிகைய சாம்பவி அப்படின்னும் 9 வயசு இருக்கிற கன்னிகைய துர்கா அப்படின்னும் 10 வயசு இருக்கிற கன்னிகைய சுபத்ரா அப்படின்னு சொல்லப்படுறது. 1 வயசு குழந்தைய கன்னியா பூஜைக்கு கூப்பிடப்படாது. 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளையும் இந்த நவராத்திரி டைம்ல இருக்கிற கன்னியா பூஜைக்கு கூப்பிடப்படாது, தவிர்க்கணும் அப்படின்னாக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸ்லோகம் 43. ஏபிஷ்ச நாமபி பூஜா கர்த்தவ்யா விதி சம்யுதா தாசாம் ஃபலானி வச்யாமி நவானாம் பூஜனே சதா. ஏபிஹி ச நாமபிஹி பூஜா கர்த்தவ்யா விதி சம்யுதா தாசாம் ஃபலானி வச்யாமி நவானாம் பூஜனே சதா. இப்ப நம்ம பார்த்த நாமங்களால ஒவ்வொருத்தரையும் பூஜை பண்ணணும். முதல் நாளைக்கு 2 வயசு இருக்கிற குமாரிய பூஜை பண்றத குமாரிகா அப்படிங்கிற பேரை சொல்லி பூஜை பண்ணணும். 2வது நாளைக்கு 3 வயசு இருக்கிற பொன் குழந்தைய பூஜை பண்றத திரிமூர்த்தி அப்படின்னு கூப்பிட்டு பூஜை பண்ணணும். அடுத்த நாளைக்கு 3வது நாளைக்கு 4 வயசு இருக்கிற பொன் குழந்தைய கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டு பூஜை பண்ணணும். அப்படி நம்ம பார்த்த 9வது நாளைக்கு இருக்கிற அந்த பொன் குழந்தைய சுபத்ரை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணணும். இப்படி 9 பேரையும் விதிபடி பூஜிக்கிறதுனால இருக்கிற பலம் என்னது, ரிசல்ட் என்னது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் அப்படின்னு வியாசரிங்க ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 44. குமாரி பூஜிதா குர்யா துக்க தாரித்ர்யநாசனம் சத்ருட்சயம் தனாயுஷ்யம் பலவிருத்திம் கரோதி வை. குமாரி பூஜிதா கார்யாத் துக்க தாரித்ர்யநாசனம் சத்ருட்சயம் தன ஆயுஷ்யம் பலவிருத்திம் கரோதி வை. குமாரிய பூஜை பண்ணினானா துக்கம் இல்லாம போயிடும், தாரித்ரியம் இல்லாம போயிடும், சத்ருக்கள் இல்லாம ஆயிடுவா, தனமும் ஆயுஷும் உண்டாகும், பலவும் அபிவிருத்தியும் உண்டாகும். ஸ்லோகம் 45. त्रिमूर्ति पूजनादायोस्त्रिवर्गस्य फलं भवेत् धनधान्यागमश्चैव पुत्रपौत्रादिवृद्धया. त्रिमूर्ति पूजनादायोस्त्रिवर्गस्य
पूजनाद् आयुः त्रिवर्गस्य फलं भवेत् धनधान्य आगमः च एव पुत्र पौत्र आदिवर्धयः त्रिमूर्तिय பூஜிக்கிறதுனால ஆயுள் ஜாஸ்தியாகும் தர்ம அர்த்த காம புருஷார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும் தனதானியங்கள் வந்து சேரும் புத்திர பௌத்ராதிகள் நிறைய உண்டாகும் ஸ்லோகம் 46 विद्यार्थी विजयार्थी च राज्यार्थी यश्च पार्थिव सुगार्थी पूजयेत् नित्यं कल्याणीं सर्वकामदां विद्यार्थी विजयार्थी च राज्यार्थी विद्य अर्थी विजय अर्थी च राज्य अर्थी यः च पार्थिवः सुग अर्थी सुगार्थी पूजयेद नित्यम कल्याणीं सर्वकामदां வித்தியை ஆசைப்படுறவாளுக்கு சக்சஸ் ஆசைப்படுறவாளுக்கு ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு சுகம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு சர்வ ஆக்கிரகங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த கல்யாணிய பூஜை பண்ணத்தான் வேணும் ஸ்லோகம் 47 कालिगां शत्रुनाशार्थं पूजयेत् भक्तिपूर्वकम् ऐश्वर्यधनकामश्च चण्डिकां परिपूजयेत् कालिगां शत्रुनाश अर्थं पूजयेत् भक्तिपूर्वकम् ऐश्वर्यधनकामः च चण्डिकां परिपूजयेत् சத்ருநாசமாக்கும் ஆசைப்படுறது அப்படின்னா காளிகைய பக்தி பூர்வம் பூஜிக்கணும் ஐஸ்வர்யம் தனம் இதெல்லாம் ஆசைப்படுறவா சண்டிகா தேவி என்னன்னா பூஜை பண்ணணும் ஸ்லோகம் 48 பூஜையே சாம்பவீம் நித்யம் நிருபசம்மோகனாய ச துக்கதாரித்ர்யநாசாய சங்கிராமே விஜயாய ச பூஜையேத் ச சாம்பவீம் நித்யம் நிருப சம்மோகனாய ச दुख दारिद्र्यनाशाय संग्रामे विजयाय च ராஜாக்களை அட்ராக்ட் பண்றதுக்கும் துக்க தாரித்ரியங்கள் எல்லாம் இல்லாம ஆகிறதுக்கும் யுத்தத்துல சக்சஸ் கிடைக்கிறதுக்கும் ஆசைப்படுறவா சாம்பவிய பூஜிக்கணும் ஸ்லோகம் 49 क्रूर शत्रु विनाशार्थं तदोग्र कर्म साधने दुर्गां च पूजयेत् भक्त्या परलोक सुखाय च क्रूर शत्रु विनाशार्थं तदा उग्र कर्म साधने दुर्गां च पूजयेत् भक्त्या परलोक सुखाय च क्रूरர்களாயிருக்கிற சத்துருக்களை இல்லாம பண்றதுக்கும் உக்ர கர்மங்கள் செய்யறதுக்கும் பரலோக சுகத்துக்கும் துர்க்கையை பக்தியோடு கூடிட்டு பூஜிக்கணும் ஸ்லோகம் 50 வாஞ்சிதார்த்தஸ்ய சித்தியர்த்தம் சுபத்ராம் பூஜயேத் சதா ரோஹிணீம் ரோகநாசாய பூஜயேத் விதிவத்னரா வாஞ்சித அர்த்தஸ்ய சித்தியர்த்தம் சுபத்ராம் பூஜயேத் சதா ரோஹிணீம் ரோகநாசாய பூஜயேத் விதிவத்னரா எல்லா ஆசைகளும் சாதிக்கிறதுக்கு சுபத்ரியையும் ரோகங்கள் இல்லாம ஆகிறதுக்கு ரோஹிணியையும் விதிப்படி பூஜிக்கணும் ஸ்லோகம் 51 श्रीरस्त्विदिजमन्त्रेण पूजयेत् भक्तितल्पर श्रीयुक्तमन्त्रैरथवा बीजमन्त्रैरदापि वा श्रीरस्तु इति च मन्त्रेण पूजयेत् भक्तितल्परः श्रीयुक्तमन्त्रैः अथवा बीजमन्त्रैः अदा अपि वा श्रीरस्तु அப்படிங்கிற மந்திரத்தாலேயோ அப்படி இல்லைன்னா ஸ்ரீயுக்தமாயிருக்கிற வேற மந்திரங்களாலேயோ பீஜ மந்திரத்தாலேயோ பக்தியோடு கூடிட்டு அம்பாளை பூஜிக்கணும் ஸ்லோகம் 52 குமாரஸ்ய ஜ தத்வானி யா ஸ்ருஜத்யபிலீலயா காதீனபிஜ தேவாம்ஸ்தாம் குமாரீம் பூஜயாம்யஹம் குமாரஸ்ய ஜ தத்வானி யா ஸ்ருஜதி அபி லீலயா कह आदीन अभि च देवान् तां कुमारीं पूजयामि अहम्
பாலஸ்கந்தனோடு ரகசிய தத்துவங்களையும் அதே மாதிரி பிரம்மாதி தேவர்களையும் ஆராக்குமோ திருவிளையாடலாயிட்டு சிருஷ்டிக்கிறா அந்த குமாரி தேவியை நான் பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிண்டு தேவிய வணங்கணும். பாலஸ்கந்தன் சொன்னனக்கா சின்ன பாலமுருகன். அந்த பாலமுருகனோடு ரகசிய தத்துவங்களையும் திரிமூர்த்திகளையும் சிருஷ்டிக்கிறது அந்த ஆதிபராசக்தியான தேவியாக்குமே. அப்படி இருக்கிற அந்த தேவிய, அந்த குமாரி தேவியை நான் பூஜிக்கிறேன் அப்படின்னு தேவிய வணங்கணும். ஸ்லோகம் 53. சத்வாதிபிஸ் त्रिमूर्तिर्यात् तैर्हि नानास्वरूपिणी त्रिकालव्यापिनी शक्तिस्त्रिमूर्तिं पूजयाम्यहम्. सत्त्वादिभिः त्रिमूर्तिः या तैः हि नानास्वरूपिणी त्रिकालव्यापिनी शक्तिः त्रिमूर्तिं पूजयामि अहम्. ஆராக்குமோ சத்குண ரஜோகுண தமோகுணம் இப்படி இருக்கிற குணங்களிலேந்து லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இப்படி இருக்கிற மூர்த்தி பேதம் ஸ்வீகரிக்கிறா. ஆராக்குமோ அந்த குணபேதத்தால நிறைய ரூபங்கள் ஆருக்காக்குமோ இருக்கு. ஆராக்குமோ 3 காலங்களிலேயும் வியாபிச்சு ஆனா எந்த ஒரு காலத்தோடு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாதக்கே சத்குணத்துல ஸ்வீகரிக்க இருக்கிறா, ஸ்திதி பண்றா. அப்படி இருக்கிற அதிபராசக்தியான திரிமூர்த்தியை நான் பூஜிக்கிறேன் அப்படின்னு வணங்கணும் அம்பாள. ஸ்லோகம் 54. கல்யாணகாரிணி நித்யம் பக்தானாம் பூஜிதானிஷம் பூஜயாமி ச தாம் பக்தியா கல்யாணீம் சர்வகாமதாம். கல்யாணகாரிணி நித்யம் பக்தானாம் பூஜிதா அனிஷம் பூஜயாமி ச தாம் பக்தியா கல்யாணீம் சர்வகாமதாம். கண்டினியூஸ் ஆயிட்டு பூஜிக்கிறதுனால பக்தர்களுக்கு சர்வ மங்களங்களும் கொடுத்துட்டு இருக்கிற ஆதிபராசக்தி, சர்வ ஆக்ரகங்களையும் சாதிச்சு கொடுக்கிற அம்பாள். அப்படி இருக்கிற அந்த கல்யாணி தேவியை நான் பக்தியோடு கூடிட்டு பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிண்டு தேவியை வணங்கணும். ஸ்லோகம் 55. ரோஹயந்தி ஜபீஜானி பிராக்ஜன்ம சஞ்சிதானி வை யா தேவி சர்வபூதானாம் ரோஹிணீம் பூஜயாம்யஹம். ரோஹயந்தி ச பீஜானி பிராக்ஜன்ம சஞ்சிதானி வை யா தேவி சர்வபூதானாம் ரோஹிணீம் பூஜயாமி அஹம். சர்வபூதஜாலங்களோடும் பூர்வ ஜென்மத்தில் டெபாசிட் ஆகியிருக்கிற அந்த சூஷ்ம பீஜங்களை ஆராக்குமோ முளைக்க வைக்கிறா. அப்படி இருக்கிற அந்த ரோஹிணி தேவியை நான் இதா பூஜிக்கிறேன். ஸ்லோகம் 56. காளி காலயதே சர்வம் பிரம்மாண்டம் சச்சராச்சரம் கல்பாந்த சமயே யாதாம் காளிகாம் பூஜயாம்யஹம். காளி காலயதே சர்வம் பிரம்மாண்டம் சச்சர அச்சரம் சச்சர அச்சரம் சச்சர ச அச்சரம் கல்பாந்த சமயே யாதாம் காளிகாம் பூஜயாமி அகம். கல்பாந்த காலத்துல அசையறதும் அசையாததுமாயிருக்கிற இந்த எல்லா பிரம்மாண்டத்தையும் அம்பாளில லயிப்பிக்கிற அந்த காளியை நான் பூஜிக்கிறேன். ஸ்லோகம் 57. சண்டிகாம் சண்டரூபாம் ச சண்டமுண்ட விநாசினே தாம் சண்ட பாபஹரிணீம் சண்டிகாம் பூஜயாம்யஹம். சண்டிகாம் சண்டரூபாம் ச சண்டமுண்ட விநாசினீம் தாம் சண்ட பாபஹரிணீம் சண்டிகாம் பூஜயாமி அகம். ஆரோடு ரூபமாக்குமோ ரொம்ப ஜொலிக்கிறது, அந்த ஆதிபராசக்தியோட ரூபமாக்குமே ஜொலிக்கிறது. அந்த ஆதிபராசக்தியாக்குமே சண்டமுண்டர்களை சம்ஹாரம் பண்ணினது. ஆதிபராசக்தியோடு கிருபையாலியாக்குமே எல்லா பாவங்களும் இல்லாமகிறது. அப்படி இருக்கிற சண்டிகையை நான் இதா பூஜிக்கிறேன். ஸ்லோகம் 58. அகாரணாத் சமுத்பத்தேர் என்மயை பரிகீர்த்திதா யஸ்யாஸ்தாம் சுகதாம் தேவீம் சாம்பவீம் பூஜயாம்யஹம். அகாரணாத் சமுத்பத்திஹி என்மயைஹி பரிகீர்த்திதா யஸ்யாத்
தாம் சுகதாம் தேவீம் சாம்பவீம் பூஜையாமி அகம். வேதம் அப்படிங்கிறது ஆதிபராசக்தியோட சொரூபமாக்குமே. அந்த வேதம் அம்பாள் தான் அப்படின்னு எடுத்து சொல்றதாக்குமே உபனிஷத்துக்கள் எல்லாம். அப்படி இருக்கிற ஆதிபராசக்தி காரணம் இல்லாம சுயம்பூ ஆயிட்டு உள்பவிக்கிறா. அப்படி இருக்கிற அந்த சௌக்கியங்களை கொடுக்கிற சாம்பவிய நானிதா பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பூஜிக்கணும். ஸ்லோகம் 59. துர்காத்ரயாதி பக்தம் யா சதா துர்கதிநாசினே துர்ஜ்ஞேயா சர்வதேவானாம் தாம் துர்காம் பூஜயாம்யஹம். துர்காத் த்ரயாதி பக்தம் யா சதா துர்கதிநாசினி துர்ஜ்ஞேயா சர்வதேவானாம் தாம் துர்காம் பூஜயாமி அகம். ஆராக்குமோ பக்தனை எல்லா சங்கடங்களிலிருந்தும் காப்பாத்துறா, அது ஆதிபராசக்தி ஆக்குமே. அப்படி இருக்கிற ஆதிபராசக்தி, சர்வ துக்கங்களையும் இல்லாம பண்ற ஆதிபராசக்தி, தேவர்களுக்கு கூடியும் தெரிஞ்சுக்க முடியாம இருக்கிற சக்தி இருக்கிற ஆதிபராசக்தி. அப்படி இருக்கிற அந்த துர்கா தேவியை நான் இதா பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவியை பூஜிக்கணும். ஸ்லோகம் 60. சுபத்ராணி ஜ பக்தானாம் குருதே பூஜிதா சதா அபத்ரநாசினீம் தேவீம் சுபத்ராம் பூஜயாம்யஹம். சுபத்ராணி ஜ பக்தானாம் குருதே பூஜிதா சதா அபத்ரநாசினீம் தேவீம் சுபத்ராம் பூஜயாமி அகம். பூஜிக்கிற பக்தர்களுக்கு, அம்பாளை பூஜிக்கிறவாளுக்கு மங்களங்களை கொடுக்கறதுல எப்பவுமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற அம்பாள். அதே மாதிரி எல்லாவித அசுபங்களையும் இல்லாம பண்ற சுபத்ரா தேவியா இருக்கிற அம்பாளை நான் இதா பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜிக்கணும். 61வது ஸ்லோகம். ஏபிர் மந்திரை பூஜனீயா கன்யகா சர்வதா புதை வஸ்திராலங்கரணைர்மால்யைர் கந்தைருச்சாவஜைரபி. ஏபிஹி மந்திரைஹி பூஜனீயாஹ கன்யகாஹ சர்வதா புதைஹி வஸ்திர அலங்கரணைஹி மால்யைஹி கந்தைஹி உச்சாவஜைஹி அபி. இந்த மந்திரங்களால வித்வான்மார்கள், பண்டிதர்கள் கன்யகைகளை பூஜை பண்ணணும். வஸ்திரம், ஆபரணம், மாலை, சந்தனம் இப்படி இருக்கிற உத்தம பதார்த்தங்கள் கொடுத்து வேணும் பூஜை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிண்டு வியாச பகவான் இதெல்லாம் ஜனமேஜய ராஜா கிட்ட எடுத்து சொல்லிண்டு இந்த 3வது ஸ்கந்தத்துல 26வது அத்தியாயம் முடிவடைகிறது.